குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. வணக்கம். கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கங்கள். வணக்கம் நண்பர்களே. சுக்கிர கிரகம் ஒரு மாதம் பெயர்ச்சி உண்டு. ஆனால் சுக்கிர கிரகத்தில் ஒரு தனித்தன்மை என்னன்னாக்கா, குரு எப்படி பொன்னன் அப்படின்னு சொல்கிறதுல நம்ம ரொம்ப முக்கியமாக இருக்கிறோமோ, அவர் தேவகுரு. சுக்கிரன் அசுரகுரு. சில்வர் அப்படிங்கிறதுக்கு இவர் தான் தலைவர். வெள்ளி ரெண்டுமே பவர் கண்டக்டர். சுக்கிரன் ஆச்சாரியர். இந்த தேவகுருவானவர் அசுரகுருவானவர் ஆச்சாரியர். யாருக்கெல்லாம் ஆச்சாரியர்கள்? யாரெல்லாம் காரியங்களை உழைப்பால் செய்பவர்கள், விவசாயிகள், வைசியர்கள்னு சொல்லக்கூடிய வியாபாரிகள், இப்படி எல்லாருக்கும் அந்த ஆச்சாரியர்கள். இந்த ஆச்சாரிய தன்மையில் இவர் என்ன செய்வார்னா, நிறைய நுணுக்கங்களை சொல்லிக் கொடுப்பார். அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுப்பா, பாவம்ப்பா, நான் சொல்லித்தரேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி இறங்கி வந்து தன்னுடைய கரங்கோத்து கைப்பிடித்து அவர்களை வழிநடத்த சொல்வார். அதனால தான் தேவகுரு விட சுக்கிரகுரு வணங்கும் போது உடனே அவர் பலன் கொடுத்து விடுவார் அப்படின்னு மனத்தில் வைத்துக் கொள்வோம். செல்வங்கள் அதிகமாக வேண்டும், ஆடம்பரங்கள் வேண்டும், கலைகளிலே பிரச்சனை இல்லாமல் நல்லா வாழணும். நிறைய பேருக்கு இந்த துலா ராசியில் இருக்கிறவங்க தான் இசையிலையும் நல்ல ஒரு கலை நிகழ்ச்சிகளிலும் மீடியா துறைகளிலும் நல்ல நுணுக்கங்கள்லாம் பெற்றிருப்பார்கள். மகிழ்ச்சி நிறைந்த விஷயங்கள் எல்லாம் இங்கே தான் நடக்கும். அப்போது சித்திரம் எழுதுறதுன்னு படம் வரையதெல்லாம் இங்கே தான் இருக்கும். அப்படி சுக்கிரனுடைய ஆட்சி, மூல திரிகோண ஆட்சி கொண்டது இந்த துலா ராசின்னு பேர். அப்படி சுக்கிரனை பற்றி அனைத்து விதமான விஷயங்களும் கொண்டது அந்த ராசி. காலபுருஷ தத்துவத்தின் 7ஆம் இடம் அப்படின்வா. கலத்திரம் அப்படிங்கிறதுனால ஆண்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு பார்க்கக்கூடியது இந்த சுக்கிரனை பார்ப்போம். எங்கே இருக்கிறாங்க, சுக்கிரன் எங்கே இருக்கிறான்னு. பெண்ணை பார்க்கும்போது மேஷராசி அப்படிங்கிறனால செவ்வாயை பார்ப்போம். செவ்வாய் எங்கே இருக்கிறான்னு பார்ப்போம். அப்போ தைரியஸ்தானத்தை கொண்ட இந்த ஆண்மகனுக்கு மேஷராசி அப்படிங்கிற பெண்மகளை பிடித்து கொடுத்தல் இந்த துலா ராசிக்காரை பிடித்து கொடுப்போம். அப்போ கைப்பிடித்து கொடுப்போம். இப்படி தான் மாற்றி மாற்றி பிடித்து கொடுப்போம். அப்போது வாழ்க்கையில் துணைகள் அப்படி அமைவதற்கு இந்த மேஷ துலா அப்படிங்கிற காம்பினேஷன் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு புரிந்து கொள்கிறோம். இப்போ செவ்வாய்க்கும் இந்த சுக்கிரனுக்கான தொடர்பு புரிந்திருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு இன்றைக்கு நாம் பார்க்கும்போது வர சனிக்கிழமை அன்னைக்கு 29 மே 2025 அன்று சனிக்கிழமை பஞ்சமி திதி அன்று சுக்கிரனானவர் பெயர்கிறார். இவர் 29/6/2025 வரைக்கும் இருப்பார். ஆனி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். முதலில் இப்போ இருந்துட்டு இருக்கிறது மீனராசியில் உச்சம் அப்படிங்கிற இடத்துல இருந்தார். இப்போ அவர் அங்கேருந்து மேஷ ராசிக்கு மூவ் ஆகிறார் பார்க்குறோம். சுக்கிரனுடைய அந்த கிவிங் பிரசாத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாமன அவதாரம்னு திருமாலுடைய அவதாரம் இருக்கும். அதை மகாபலி சக்கரவர்த்தி தானம் கொடுக்கறதுக்கு ரெடி ஆவார். எதை கேட்டாலும் தானம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார். நீ எதை கேட்டாலும் தானம் கொடுக்குறேன்னு சொன்னால் நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லி தான் திருமால் அவதாரம் எடுத்து வரார். வாமனராக வந்து நிற்கிறார். இது சுக்கிராச்சாரியாருக்கு தெரிஞ்சிடுது. எப்படி தடுக்கிறது, தன்னுடைய பக்தனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனால அந்த கமண்டலத்தில் தண்ணியை ஊற்றி அதை தாரவாத்துறதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த தாரவாக்குற அந்த கமண்டலத்துக்குள்ளார வண்டா போய் மறைச்சிருவார். தண்ணி வெளியில் வராமல் தடுத்துருவார். இது தெரிந்து கொண்ட சூக்ஷ்மதாரியான திரிவிக்ரமர் அழகாக என்ன பண்ணுவார், ஒரு தர்ப புல்லை எடுத்து அந்த கிண்டியில் குத்துவார். அப்போது இவருடைய கண் பாதிக்கப்படும். அப்போ கண் இன்றைக்கும் ஒரு சுருக்கத்தோடு இருப்பார், குருட்டுத்தன்மையுடன் இருப்பார்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு கண் பாதித்த சுக்கிராச்சாரியார். அப்போ பாருங்கள், தன்னையே பலி கொடுக்க தடுத்து ஆட்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் இவர். அப்புறம் அவர் வெளியில் வர்றார். அதுக்கப்புறம் தாரவாக்குறாரு. அப்புறம் 3 அடி மண் கேட்குற அந்த வாமன அவதாரம் இருக்கிறது. 3 வைத்தது திருவிக்ரம அவதாரமாக தன்னை வாமனுடைய மகாபலியுடைய தலையிலேயே காலை வைத்து அவரை அடக்குகிறார் அப்படின்னு பார்க்குறோம்.
அப்படித்தான் அமிர்த கலசத்தை கொண்டு வரக்கூடிய அந்த நிகழ்விலும் இவர் செய்கிறார். அப்போது சுக்கிரன் எப்போவுமே துணை செய்வார் யாருக்கெல்லாம் அந்த எக்ஸ்ட்ராவாக யோசித்து செய்யக்கூடிய அடிநிலை தொண்டர்களுக்கு. அப்படின்னால சுக்கிரனுடைய பெயர்ச்சியை நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. நாம் தொடர்ந்து ஒரு ராசிக்கும் சுக்கிரன் பெயர்ச்சியினாலே என்ன பலன் கிடைக்கும், அதற்கு தான் பரிகாரம் உண்டா என்று பார்ப்போம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு சுக்கிர பகவான் பெயர்ந்து வருகிறார். தன லாபத்தை பெருக்கக்கூடிய அவர் உங்கள் ராசியிலேருந்து பார்க்கும்போது 7ஆம் இடத்துக்கு உரியவர். நார்மலாக 7ஆம் இடத்துக்கு சேர்ந்ததெல்லாம் காதல் வாழ்க்கையை சேர்ந்ததாக இருக்கும். அந்த காதல் வாழ்க்கையை முறிப்பதற்கான சில விஷயங்களும் நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். பைசா வரும், ஆனால் ஃபேமிலியில் ஃப்ரிக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற இன்டிமேஷன் கொடுக்கும். பொறுமையை கொஞ்சம் குறைச்சி விடுவார். வீண் செலவுகளை கொடுப்பார். நம்ம அந்த கோச்சாரத்தில் போய் பார்க்கும்போது சுக்கிரன் வந்திருக்கிற இடம் மேஷராசியிலே சமம் அப்படிங்கிற இடத்துல வருவார். சமமாக வந்துட்டாருங்களே, எனக்கு ஒன்றும் பண்ண மாட்டாருங்களேன்னா கூட காதல் வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னா, கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க, எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்மளோட குறைகள் மட்டும் வெளியில் காட்டுவாங்க, நிறைகள் வெளியில் வராது. உங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். என்னம்மா நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் மறந்துட்டு நீ என்னை டார்ச்சர் பண்ணுற மாதிரியே ஃபீல் பண்ணுறியே அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு செவ்வாயின் தாக்கம், அவங்களுக்கு சுக்கிரனின் தாக்கம். இந்த ரிவர்ஸ் அந்த அட்ராக்ஷன் தான் இந்த இடத்துல முக்கியமாக பார்க்கணும். இதனால் உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும், பொறுமை இழந்துருவீங்க. நான் எவ்வளோ தூரம் சொல்கிறேன் புரிஞ்சுக்க மாட்டியா அப்படின்னு ஒரு கத்தல் வரும். சில அன்பர்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்க நயந்து பேசுவாங்க, இதெல்லாம் பண்ணி கொடுங்க, அதெல்லாம் பண்ணி கொடுங்க, இதெல்லாம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் பார்த்துக்கலாம், சும்மா போட்டு வாங்கி வீண் செலவை ஜாஸ்தி பண்ணிவிடுவாங்க. தேவை இருக்கோ இல்லையோ அவங்க பொருட்டு சில விஷயங்கள் எல்லாம் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையும். இந்த தன லாபம் வந்ததை செலவு பண்ணிவிடுவோம். வந்த லாபத்துக்கு இப்படி ஒரு செலவு ஒன்று ரெடியாக இருக்கும். இப்போது இதையும் மனசில் வச்சுக்கணும். அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் இப்படிங்கிற இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நமக்கு வரக்கூடிய மனைவியானவளோ இல்லை கணவனானவரோ எப்படி திருப்தி பண்ணுவார்கள் அப்படிங்கிற ஒரு நல்ல தீர்மானத்தை புரிந்து கொள்ளுங்கள். வீட்டில் பெண்கள் சம்பாதித்து வருகிறீர்கள், மேஷராசி அன்பர்களாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கணவர் சொல்லுவார், எக்ஸ்ட்ராவாக இந்த செலவெல்லாம் இருக்குது, இதையும் கொஞ்சம் நீ பார்த்துக்கோ, 2 கிரெடிட் கார்டு கட்டாமல் இருக்கேன், இதை கொஞ்சம் பார்த்துக்கோ, நம்ம வெளியிலலாம் போகணும்ல, ஊருக்கெல்லாம் போகணும்ல, அதனுடைய டிக்கெட்ஸ்லாம் வாங்கிட்டேன், இதெல்லாம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் செலவெல்லாம் உங்கள் சைடில் தள்ளி விடுவார். உங்களுக்கு சொல்லவும் முடியாது, மெல்லவும் முடியாது. இதனால் கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் இருக்கிற மாதிரி உங்கள்கிட்ட இருக்கும். நான் எப்போ சொன்னாலும் எங்கிட்ட வந்த காசை பிடிங்கிறதுக்குன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலையும் போய் புலம்புவீங்க. அப்போது வீட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படவில்லை, உங்கள் செலவுகளை பகிர்ந்து கொள்ள சொல்கிறார்கள் அப்படின்னு கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. அதில் கொஞ்சம் பொறுமையை குறைச்சிக்கிட்டு நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் தகராறாக மாறிடும். இதனால் தான் சில வீட்டுகளெல்லாம் இந்த சுக்கிர பெயர்ச்சியின் போது முரண்பாடுகள் பெருசாகி போய் பிரிவினை அப்படிங்கிற ஸ்டேஜுக்கெல்லாம் போவாங்க. அது என்ன மாதிரின்னா இருக்குன்னா, குழந்தைகளை முன்னிட்டு பிரிவினை, நடத்தையை முன்னிட்டு பிரிவினை, சில விஷயங்கள் எனக்கு அவங்களுக்கு ஒத்தே வரலைங்க அப்படின்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள், சாப்பாட்டு விஷயங்களினால் பிரிவினை, இப்படிலாம் கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த சுக்கிர பெயர்ச்சி காட்டி கொடுக்கும். 1 மாதம் கல்யாணம் ஆச்சு சார், உடனே பிரிஞ்சு வரேன்னு சொல்கிறாங்க சார் அப்படின்லாம் கேள்விப்படுறோம் இல்லைங்களா? இதுதான் விஷயம். அப்போ இதை சரி பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? புரிதல் மனத்துக்குள்ளே வரணும். அதுக்கு சில பரிகாரங்களும் உண்டு. சுக்கிரனுக்கு முக்கியமான பரிகாரம் அப்படின்னாக்க, அவருக்கு ஒரு
தானியம் உண்டு, அது பேர் மொச்சைன்னு பேர். மொச்சைக்கடலையை வாங்கி அருகில் இருக்கும் மாரியம்மன் கோவிலுக்கும் இல்லை அம்மன் கோவிலுக்கும் அவங்க சாப்பாட்டுகளை அந்த சுண்டல் பண்ணி கொடுத்து அப்படின்றது அது தானமாக கொடுத்து விடுவதனால வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு 7 வெள்ளிக்கிழமை செய்ய செய்ய என்ன ஆகும்னா இது ஒரு பரிகாரமாய் மாறி இந்த இணக்கங்கள் வந்துவிடும். அப்படிங்கிறது சுக்கிர பரிகாரம்னு சொல்லுவோம். இதை செய்வது எளிமையான விஷயம். கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் காசு போனாலும் பரவாயில்ல, வெள்ளி காயின்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை தானம் செய்வது, இல்லை வெள்ளி பாத்திரங்கள் ஏதாவது ஒரு பாத்திரங்களை வாங்கி தானம் செய்வது. இந்த வெள்ளி பாத்திரம் தானம் செய்வது முக்கியமாக இந்த மாதிரி பரிகாரத்துக்கும் செய்வோம். இந்த கர்ம காரியங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்களின் போதும் இந்த ஐயருங்களுக்கெல்லாம் தானம் செய்கிறதுன்னு கொடுக்கும்போது வெள்ளி பாத்திரத்தை கொடுப்போம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இது தேவகுருவை விட்டு அசுரகுருக்கான பரிகாரமாக மனதில் வைத்து கொண்டு அவருக்கு பண்ணக்கூடிய காரியங்கள், அவர் நம்முடனே தொடர்ந்து வந்து நல்ல விதத்திலும் நிறைய காரியங்களை நமக்கு எளிமையாக முடித்து கொடுப்பார் அப்படிங்கிறது மனதில் வைத்து கொண்டு பண்ணக்கூடியது. அப்படி பண்ணினா என்ன ஆகுங்க அப்படின்னா, உங்கள் காதல் வாழ்வின் முரண்பாடு தீரும், பொறுமை குறைந்த தன்மை மாறும், வீண் செலவுகள் கட்டுக்குள் வரும், சுகம் பெருகும், தனம் வரும். அப்படிங்கிறது தான் ரூல். இது அழகாக பண்ணிகிட்டே வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வாழ்க்கையில் நல்ல பலன்களையும் மகிழ்ச்சியையும் ஆடம்பரத்தையும் செல்வத்தையும் இனிதே பெறலாம். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.